அண்ணி, என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் என்ன பண்ண? அம்மா வேணும்னா அவங்க காலை சுத்தம் பண்ண சொல்றாங்க. நீங்க தெரிஞ்சு போய் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் ஏன் முடியாதுன்னு சொல்லணும்? அத்தைக்கு நான் பண்ணாம வேற யாரும் இதெல்லாம் பண்ணுவா? வரட்டும், பேசிக்கிறேன். முத்தரசு, சித்தி, நீ சொன்னாலும் சொன்ன, வெண்ணிலா வந்து என்ன ரொம்ப தாங்குறாப்பா. சொல்ல சொல்ல கேட்காம காலெல்லாம் சுத்தம் பண்ணி விட்டு ஒரு வழி பண்ணிட்டா. அன்னைக்கு பார்லர்ல இருந்து ஒரு பொண்ணு வந்துட்டு போச்சுப்பா. அதை விட வெண்ணிலா நல்லா பண்றாப்பா. அப்படியா சித்தி? சரி. ஏன்பா, உனக்கு ஏது இதுல சங்கடம் இல்லைல்ல? இல்ல சித்தி. வர. சொல்லுமா. என்னன்னு உள்ள நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்க எதுவுமே சொல்லாம வரீங்க? அம்மா வேணும்னு அண்ணி அவமானப்படுத்துறாங்க, நகை வெட்ட சொல்றாங்க, காலை சுத்தம் பண்ண சொல்றாங்க. இப்படிலாம் பண்ணலாமாண்ணே? நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு பேசாம வரீங்க. என்னன்னு கேட்க சொல்ற? இல்லன்னா நீங்க கேட்டதா அம்மா அடங்குவாங்க, இல்லனா இது இன்னும் ஜாஸ்தி ஆயிடும்ண்ணே. ஜனனிமா, நீ இன்னும் சின்ன குழந்தையாவே இருக்க. இதை வர்றக்கண்ணா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா நீ உன் அம்மா வீட்டில் இருக்க. உன் மாமியார் விட்டு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்க சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும், ஆளுங்களும் வேற மாதிரி இருப்பாங்க. நீ இங்க இருக்கிற மாதிரி அங்க இருக்க முடியாது. இப்ப அதே ஆங்கிள் தான் நான் வெண்ணிலாவையும் பார்க்குறேன். இப்போ ஒன்றும் இல்லை சித்தி, ஏன் இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்க? வெண்ணிலாவை ஏன் இந்த மாதிரிலாம் வேலை வாங்குறேன்னா நீ சொன்ன மாதிரி கேட்டேன்னு வச்சுக்கோயேன். சித்தி என்ன நினைக்கும் தெரியுமா? என்னடா அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் உடனே மாறிட்டான், பொண்டாட்டி தான் முக்கியமா, அப்ப நான் முக்கியம் இல்லையா? இப்படிலாம் நினைச்சு தேவையில்லாத விஷயம்லாம் சித்தி யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது ஒரு மாதிரியான விஷயம். இதெல்லாம் எடுத்தோம் கவுத்தோம்லாம் பண்ணிட முடியாது, புரியுதா? அது நம்ம நல்லதாவே சொன்னாலும் சித்திக்கு அதை தப்பாக தான் போடும். ஏன்னா அது ஒரு மாதிரி டிஸ்டர்ப்ட் மைண்டில் இருக்கு. சித்திக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு, ஸ்வேதாவும் இல்லை. இந்த நேரத்தில் நம்ம எது பண்ணாலும் அது தப்பாக தான் போய் சேரும். இல்லை நான் வெண்ணிலாக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்னு வச்சுக்கோயேன், அது வெண்ணிலாக்கு பாதகமாக தான் மாறும். இப்போ நம்மளாம் இருக்கிறோம் தெரியுது, இல்லாத நேரத்தில் சித்தி வெண்ணிலாவை ஏதாவது திட்டி மூஞ்சி காமிச்சிச்சுன்னு வச்சுக்கோ, இவன் நம்மகிட்ட எதுவும் சொல்லவும் மாட்டான். அப்புறம் நம்மளுக்கு எப்படி தெரியும்?
அதனால இப்போ எதுவும் இமோஷ்னலாக யோசிக்காம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பொறுமையாக இதை வேற வேறு தான் ஹேண்டில் பண்ணலாம். சரியா? நான் பார்த்துக்கிறேன், நீ விடு. ஆனா அண்ணி பாவண்ண, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதுக்கண்ணா. சரி ஒன்று பண்ண, இதை பொடி. இப்போ எதுவும் இங்கே பேச வேண்டாம். நீங்கள் எல்லாம் கிளம்பி உங்கள் அண்ணியை கூப்பிட்டுட்டு வெளிலுக்கு வாங்க, அங்கே பேசிக்கலாம். சரியா? பாய். பாய். என்னங்க அத்தை, எடுத்துக்கோங்க. வெண்ணிலா, நகங்களை எல்லாம் ரொம்ப நல்லா வெட்டி விட்டு காலெல்லாம் சுத்தமா பளிச்சுனாக்கிட்டேன். தேங்க்ஸ் அத்தை. சில பேருக்கு தான் அடுத்தவங்க காலை பிடிச்சு காசு சம்பாதிக்கிற யோகம் கிடைக்கும். நீ அந்த மாதிரி பொழைக்க தெரிஞ்சவ போல இருக்கு. பேசாம இப்படி வீட்டுக்கு வீடு போய் சர்வீஸ் பண்ணனா நல்ல காசு கிடைக்கும். கார்த்தி, உங்க அம்மா ரொம்ப அநியாயத்துக்கு மோசமா நடந்துக்கிறாங்க. அநியாயத்துக்கா? நியாயத்துக்கே ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க. வெண்ணிலா அண்ணியை விட வேற யாராவது நியாயமா இருக்க முடியுமா? அத்தை, காபி. மாமா, நீங்க பால் போடுங்க, நான் அடிக்கிறேன். ஹால்ல எப்படிமா? மாமா வாங்க மாமா, சொன்னா கேளுங்க. நீங்க பால் போடுங்க, நான் அடிக்கிறேன். இந்தாங்க, போடுங்க, வாங்க. ஒன்னா கேட்க மாட்டியே. ரெடியா? வெயிட் பண்ணுங்க. என்ன? என்ன? இருங்க. காலெல்லாம் பிடிச்சி விட்டதுனால நல்ல தூக்கம் வருது. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். அறிவே இல்லையா? குழந்தை தெரியாம விளையாட்டுத்தனமா பண்ணிட்டா. சாரி பாட்டி. எடுத்து வைக்கவே முடியலையே. ஐயோ, வலி உயிர் போகுது. என்னால முடியல. கொஞ்சம் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. ஐயோ, கால் சொலிக்கிடுச்சுடா. ஐயோ, முடியலடா. ஐயோ, அம்மா, ஐயோ, அம்மா, நல்லா பட்டுருச்சுடா. ஐயோ, வலி உயிர் போகுதுடா. உயிர் போகுது. ஐயோ, காலை தொடாதீங்க. என்ன ஆச்சு கார்த்தி? அதுவா, அம்மா கல்ல பால் பட்டுருச்சு.
கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. வலி தாங்க முடியலடா மருது. சரி. ஐயோ. கால் கொஞ்சம் வீங்கின மாதிரி தெரியுது. ஐயோ. ஏதோ ஃப்ராக்சர் ஆயிருக்கும் போல இருக்கு. பேசாம நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாம். நான் வேணா ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்றேன். ஐயோ, ஆம்புலன்ஸா? அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. நீங்க ஒன்னும் சிரமப்படாதீங்க. ஐயோ அத்தை, எங்க மனசு எவ்வளவு பதட்டமா இருக்கு தெரியுமா? நான் அப்பவே சொன்னேன் அத்தை, உள்ள விளையாடாம இருந்திருக்கலாம். ஐயோ. நான் ஒரு வைத்தியரையாவது வர சொல்றேன் அத்தை. ஐயோ. வலிக்குதே. என்னாச்சு? பட்ட காலையே படுன்னு சும்மாவா சொன்னாங்க? என்ன அப்படின்னா புரியலையே. நீங்க காலெல்லாம் கழுவி விட்டீங்கல்ல, அந்த காலு கண்ணு படுற மாதிரி அழகா இருந்துச்சுல்ல, அந்த கால்ல பால் பட்டு அடி போட்டுருச்சு. ஐயோ, அத்தை பாவம்ல. ஐய, எனக்கு உங்களை பார்த்ததா பாவமா இருக்கு. உங்களை வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏய் பேசாம இரு, நான் என்ன எடுத்துட்டு போய் நீவி விடுறேன். அண்ணி, அண்ணி. என்ன அவங்க? ஐயோ, இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது. ஐயோம்மா. ஐயோ. ஐயோ மருது, காலு ரொம்ப வலிக்குதுடா. ஐயோ. நான் என்ன காய்ச்சி கொண்டு வந்திருக்கேன். நல்லா சூடு பொறுக்க தேய்ச்சி விட்டா வலி பறந்துடும். பறந்துரும் பறந்துரும் நீ சொல்ற. பாலை வச்சு திட்டம் போட்டு அவ என்ன அடிச்சிருக்கா. எங்க பறக்கிறது? ஐயோ. ஐயோ, மெதுவா மெதுவா மெதுவா. ஐயோ. வணக்கம் தம்பி. வணக்கம். இங்க கௌதம்ங்கிறது? நான் தான் கௌதம். நான் தான் உங்களை வர சொன்னேன். அதோ அந்த ரூம் இருக்குல்ல, அங்கதான் எங்க அத்தை இருக்காங்க. அவங்களுக்கு தான் கால்ல பால் பட்டு சுளுக்காயிடுச்சு. அவங்கள தான் நீங்க கவனிக்கணும். நான் கவனிச்சுக்கிறேன்ப்பா. எப்படி கவனிக்கணும் தெரியும்ல? நல்லா புரியுது தம்பி, நீங்க கவலையே படாதீங்க. ஐயோ, வணக்கம் சார். முடியலடா. வாங்க வைத்தியரே. ஐயம்மா. ஐயோ. என்னன்னு பாருங்க. ஐயோ. கையில பலம் இருக்கணுமா, அப்பதான் சுளுக்கிறது சுலபமா முடியும். நீ என்னடா வலி அதிகப்படுத்திட போல இருக்கு. இப்படி பூ மாதிரி எல்லாம் எடுத்தா எப்படி சுளுக்கு போகும்? நல்லா நீவி விட்டு நரம்ப நேராக்கணும். அப்பதான் ரத்த ஓட்டம் சீராகும், கால் வலியும் போகும். இது மூலிகை என்ன, இத ஒரு கிண்ணத்துல ஊத்தி சூடு பண்ணி கொண்டு வாமா. வலி தாங்க முடியலையே. சின்ன பாலன் நினைச்சே இப்படி பாடா படுத்தி எடுக்குது. அம்மா. ஐயோ அம்மா. என்ன பண்ண? கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, பொறுமையா இருங்க. ஆயில் சூடு பண்ண கொடுத்துருக்க, வரட்டும், நீ விட்டா சரியாயிடும். மருது, கால் ரொம்ப சரியாயிடுமா? மெதுவா வைத்தியம் கொஞ்சம் வலி தாங்க முடியல. ஐயோ, மெதுவா 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 வலிக்குதே. கொஞ்சம் பொறுத்துக்கோங்கம்மா, சரியாயிடும். உயிர் போகுது வைத்தியரே. கொஞ்சம் பொறுத்துக்கோங்கம்மா. ஐயோ, எப்படி போட்டு தேய்க்கிறாரு பாரு. ஐயோ, வலிக்குதே. ஐயோ அம்மா, அம்மா. ஐயோ. அவ்வளவுதாம்மா. ஐயோ. பாத்து பாத்துன்னு சொன்னா வலி போயிடுமா? இப்படி பயந்தீங்கன்னா வலி நிரந்தரமா தங்கிடும். அதுக்கப்புறம் போகவே போகாது. ஒரு எட்டு எடுத்து வைக்க முடியாது. காலையில பாத்தீங்கன்னா புசு புசுன்னு வீங்கிடும். அப்புறம் நேரா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணணும். பரவாயில்லையா? சொல்லுங்க. இல்ல இல்ல, வேணாம் வேணாம். நீங்க என்ன போட்டு
நல்லா நீவி விடுங்க. எங்க அம்மா கஷ்டப்படுத்துறீங்களா? உங்களுக்கு வேணும், நல்லா வேணும். ஜனனி, என்ன மில்லுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? உங்களை அம்மாவை பாத்துக்க சொல்லி அண்ணன் சொன்னாருல்ல, அத கேட்டு நீங்க நல்லா பாத்துக்கிறீங்கல்ல, அதுக்கு பாராட்டு பத்திரம் அண்ணன் கொடுக்க போகுதான். இல்ல நீ ஏதோ வில்லங்கமா பேசுற. நீங்க வில்லங்கமா செஞ்சா நாங்க வில்லங்கமா பேசதான் செய்வோம். நான் என்ன வில்லங்கம் பண்ண? அத நாங்க சொன்னா புரியாது, அண்ணன் உங்களுக்கு புரிய வைப்பாரு. வாங்க. மேடம் உட்காருங்க. உட்காருங்க மேடம், உட்காருங்க. ருத்ரகுட்டி நீ உட்காரு. அங்க போய் உட்காரு. போ. என்னென்ன இதென்ன குச்சி? சொல்றேம்மா. எதுக்கு முத்து மாமா? ஓடி. அடி. எதுக்கு அடிக்க சொல்ற முத்து மாமா? அடின்னு சொன்னா அடிக்கணும்.